சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பளை கிராமத்தில் இளைஞர் கொலை வழக்கில் குற்றவாளியை கைது செய்யக்கோரி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனால் மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, எவ்வளவு தூரத்திற்கு இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் கீழப்பசலை கிராமத்தை சேர்ந்த ராஜா மகன் பிரவீன், இவருக்கு வயது பாத்தீங்கன்னா 17 இருக்கும். இவர் நேற்று கோயம்புத்தூர்ல இருந்து நேற்று இரவு வந்திருக்காரு. அது அவர்களை அவர் நண்பர்கள் ஒரு 3 பேர் போய் பைக்ல ஏத்துறதுக்காண்டி போயிருக்காங்க. ஏத்திட்டு வரும்போது சங்கமானம் கிராமத்துக்கு இடையில ஒரு மர்ம நபர்கள் ஒரு 4 பேர் வழிமறைச்சு அவங்க விரட்டியிருக்காங்க. அதுல 3 பேர் தப்பிச்சுட்டாங்க. ஒரே ஒருத்தர் பையனை மட்டும் அவங்க கொண்டு போய் ஒரு தீனூர் கம்மாய்க்குல வச்சு அவனை முகத்தை செதைச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அவருடைய பாடி இப்ப காலையில கிடைச்சிச்சு. அந்த பாடி கிடைச்சோன்னே அவங்க அந்த தகவல் உறவினர்கிட்ட சொன்னாங்க. உறவினர் ஆத்திரத்துல என்ன பண்ணாங்கன்னா, மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்கள் நீங்க காட்சிகளை பார்க்கலாம். ஆக்ரோஷமா அவங்களோட துக்கத்தை வெளிப்படுத்தி அவங்க சாலை முறையில ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப போலீசார் அவங்களோட சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு அந்த மறியலை சரி செஞ்சு போக்குவரத்தை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா மானாமதுரை நகராட்சியில இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஒரு கொலை அட்டம்ப்ட் நடந்துச்சு. அதுல ஒருத்தருக்கு கை வெட்டப்பட்டுச்சு. அதனுடைய மோட்டிவா தான் இந்த கொலை நடந்திருக்கு என்று போலீசார் தரப்புல இருந்து கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த கொலையை செய்த குற்றவாளிகளை இந்த போலீசார் தேடி வர்றாங்க. இந்த சம்பவம் இப்பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.